இங்கிருந்து நாராயணான்னு ஒரு அழைப்பு விடுத்தான் கஜேந்திரன். உடனே அங்கிருந்து ஏறி குதித்தாராம் பகவான். இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷர் புறப்படணும்னாலே எங்க மேடை ஏறணும், எப்ப இறங்கணும் எல்லாத்தையும் அட்டவணை போட்டுறாலும் இல்லையோ. இவர் பரமாத்மா சர்வேஸ்வரன். இவர் ஒரு இடத்துக்கு புறப்படணும்னா அதுக்கு எவ்வளவு தயார் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அது எதுவுமே செய்யப்படவில்லை. யாருமே தயாராக இல்லை. திடீர்னு பகவான் தன்னுடைய ஆதிசேஷன், வைகுந்தத்துல ஆதிசேஷன் மேல அமர்ந்திருக்கிற திருக்கோலத்துல பகவான் இருப்பார். அங்கிருந்து கீழே குதித்தாராம் பகவான். யாருக்குமே எது குதிக்கிறாருன்னே தெரியல. பொதுவா அப்படிலாம் குதிக்க மாட்டார். விஸ்வக்சேனர்னு பகவானுக்கு முதன்மையான தொண்டர் நித்தியசூரி. அவர் கை கொடுப்பாராம். அவர் கையை பிடித்து கொண்டு அவர் தோல்ல காலை வச்சுதான் பகவான் இறங்கணும். உயரத்திலேருந்து குதிக்கலாம் கூடாது இல்லையோ. ரொம்ப சுகுமாரமானவர், மென்மையானவர். அவர் தோல்ல காலை வச்சுதான் பகவான் கீழே இறங்குவார். உடனே 2 பேர் பாதுகையை நீட்டுவாளாம். இந்த காலத்துல எல்லாம் சொல்றாளோ இல்லையோ, படுக்கையிலேருந்து கீழே வைக்கும் போதே கால் படக்கூடாது, உடனே செருப்பு போட்டுக்கணும்னு. அதை போல 2 பேர் பாதுகையை நீட்டுவா, அதை அணிந்து கொள்வார். எல்லார்ட்டையும் போய் வருகிறேன்னு விடை பெற்றுக் கொள்ள வேண்டாமா? மகிஷிகள், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, எத்தனை மனைவிமார்கள், நித்தியசூரிகள் எல்லார்கிட்டையும் எங்க போறேன், எப்ப வருவேன், எதுக்கு போறேன் எல்லாவற்றையும் சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்து கருடன் தானே வாகனம். அவருக்கு புஷ்பம், மாலை, காசு மாலை அது இது போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி வைக்க வேண்டும். இத்தனை ஏற்பாடு நடந்தால்தான் பகவான் புறப்பட முடியும். இது எதுவுமே தயாராக இல்லை. திடீர்னு பகவான் பெரிய ஆதிசேஷன் பேரிலிருந்து கீழே குதிச்சாராம். அவர் ஏதோ புறப்படுறாரேன்னு ஓடி விஸ்வக்சேனர் கை நீட்டினார். அவர் கையை தட்டி விட்டுட்டு வேகமா, இன்னும் நேரம் இல்லை, கையை பிடிச்சுலாம் இறங்க முடியாதுன்னு நேர கீழே குதிச்சாராம். கிமிதிச்ச ஆகுல அந்தப்புறம். அந்தப்புறத்தில் இருக்கிறவெல்லாம் என்னாச்சு என்னாச்சுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கிறா. யாருக்குமே பதில் தெரியல. கடகடன்னு பகவான் எங்கேயோ ஓடுகிறார். ஒருத்தர் பாதுகையை நீட்டினா, அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு நேரம் இல்லை, தள்ளி விட்டுட்டு நேர கருடனுக்கு மேல ஏறிக்கொண்டு, கருடனுக்கு வாகனத்துக்கு பரிஷ்காரமே பண்ணல. அதுக்கு பூசி கீசி எண்ணெய் போட்டு ஒரு வண்டினா அதை சரி பண்ணி வைக்க வேண்டாமா? பெரிய பிரயாணம் போகணும்னா அலங்காரமாவது பண்ண வேண்டாமா? எதுவுமே செய்யவில்லை. நேர கருடனுக்கு மேல ஏறி அமர்ந்து கொண்டு போ போ போன்னு சொன்னார் பகவான். எங்க போகணும் தெரியல. யானையை ரட்சிக்கணும், கரைக்கு போன்னு தெரிவித்தார். வேகமா புறப்பட்டு வருகிறார் கருடன். ஆனா கருடனுடைய வேகம் போறவில்லையாம். பகவானுக்கு இன்னும் அதிகமா. கருடனுடைய வேகம் என்பது இந்த உலகத்துல வெளிச்சமெல்லாம் ரொம்ப வேகமா போகும்னு சொல்றாரு, அதை விட வேகம், மனோவேகம். மனசு எவ்வளவு வேகமா சிந்திக்குமோ அதை விட வேகமாக பறக்கக்கூடியவர் கருடன். ஆனா அந்த வேகம் போறவில்லை. ஹுங்கார ஆஸ்பாலன அங்கிரி பிரகதிபிரவிதம் தார்க்ஷ்யம் அத்தியக்ஷிபஸ்துவம்னு தெரிவிக்கிறார். கையால கருடனை போட்டு அடி அடின்னு அடிச்சாராம். காலால கருடனுடைய பக்கவாட்டுல குத்தி குத்தி இன்னும் வேகமா போ, இன்னும் வேகமா போன்னு தள்ளுகிறார். கருடனுக்கு இதுக்கு மேல வேகமா போவதற்கு முடியவில்லை. சரி, உன்னுடைய நேரம் போகவில்லைன்னு கருடனை தூக்கி தன்னுடைய தோளிலே வைத்து கொண்டு வேகமா பகவான் அந்த மடுக்கரையில குதிச்சாராம்.